இங்கே இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ப்ரெட்டை வச்சு ரபடி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரு 4 பீஸஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலான்னு போட்டேன். ஆனால் எண்ணெய் நிறைய இழுத்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டேன், மிச்சத்தை ஃபுல்லாக தவாஃபிலேருந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு சைடில் வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து காய வச்சுருக்கேன். இதனால் காயறதுக்குள்ளே சைடில் வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரை பால் ஊற்றி நல்லா கிளறி எடுத்து வச்சுருக்கேன். பால் இந்த மாதிரி கொதிச்ச உடனேவும் அது கூட வந்து நான் 1 ஸ்பூன் ஒரு டம்ளர் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். போட்டு தேவையான அளவு நட்ஸையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச கஸ்டர்ட் பவுடர் இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு கிளறும் போது நல்லா இந்த மாதிரி வந்து கெட்டி கொடுத்துரும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரபடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, ஒரு இதில் கீழே ஃபுல்லாக ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ரபடி அப்படியே மலைச்சி வர மாதிரி போட்டேன். பார்த்துக்க செய்யும் போதே எங்கள் நாக்கு எச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி வந்து வச்சேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்களா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய்.